ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல ஒரு லென்ஸ் பிளர் டிரான்சிஷன் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ரெண்டு ஃபோட்டோ இருக்கு. லேயர் ஒன்ல ஒரு ஃபோட்டோ இருக்கு. ஸோ லேயர் டூல ஒரு ஃபோட்டோ இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேயர்ல இருந்து இந்த லேயர் மாறும்போது, அதாவது இந்த ஃபோட்டோல இருந்து இந்த ஃபோட்டோ மாறும்பொழுது நான் ஒரு டிரான்சிஷன் எஃபெக்ட் வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுவும் லென்ஸ் பிளர் டிரான்சிஷன் எஃபெக்ட் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இந்த லேயர் ஒன்னுக்கு மேல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இப்போ இந்த லேயர் ஒன்னை செலக்ட் பண்றேன். இப்போ நான் இந்த இடத்துல ரைட் கிளிக் கொடுக்குறேன். ரைட் கிளிக் கொடுத்துட்டு இந்த இடத்துல நியூக்கு போறேன். நியூல போயிட்டு இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை நான் கிளிக் பண்றேன். இப்படி பண்ண உடனே பாத்தீங்க அப்படின்னா லேயர் ஒன்னுக்கு மேல அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிரியேட் ஆகும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்டுக்கு போறேன். ஸோ இந்த இடத்துல எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட் இல்லை அப்படின்னா இந்த விண்டோக்கு போங்க. விண்டோவில் போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட் இருக்கும். இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேனல் இங்கே ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன், எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல கேமரா லென்ஸ் பிளர் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். கேமரா அப்படி டைப் பண்ண உடனே கேமரா லென்ஸ் பிளர் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும். இதை அப்படியே ட்ராக் பண்ணி ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் அப்ளை பண்ணுங்க. இதுக்கு அடுத்து எக்ஸ்போசர் அப்படின்ற எஃபெக்ட்ஸை நம்ம அப்ளை பண்ணோம். ஜஸ்ட் இந்த இடத்துல சர்ச் பட்டன்ல நான் வந்து எக்ஸ்போசர் அப்படின்னு டைப் பண்றேன். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்போசர் இந்த எஃபெக்ட் இங்க இருக்கு. இதை நான் அப்படியே டிராக் பண்ணி ஸோ இதே அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ல நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி அப்ளை பண்ணோன்னா பாத்தீங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல்ல எனக்கு ரெண்டு எஃபெக்ட்ஸும் அப்ளை ஆயிருக்கும். கேமரா பிளர் எஃபெக்டும் அப்ளை ஆயிருக்கு. அதே நேரத்தில் எக்ஸ்போசர் எஃபெக்டும் அப்ளை ஆயிருக்கு. அடுத்து டைம் இண்டிகேட்டர் இந்த போட்டோ மாறுற இடத்துல இதை வந்து கரெக்டாக வைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு பேஜ் அப் கொடுக்குறேன். ஸோ ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு பேஜ் அப் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு 10 ஃப்ரேம்ஸ் வந்து பேக்ல போகும். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கேமரா லென்ஸ் பிளருக்கு கீழே பிளர் ரேடியஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை டாகுல் கீயை ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து அப்படின்னா எக்ஸ்போசர் இருக்கும். அந்த எக்ஸ்போசருக்கு கீழே இந்த இடத்துல ஒரு எக்ஸ்போசர் இருக்கும். இந்த டாகுல் கீயை நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு டாகுல் கீயை நான் ஆன் பண்ணிட்டேன். இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை நான் கிளிக் பண்ணிட்டு நம்ம கீபோர்டில் யூ அப்படின்னு நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம டாகுல் கீ ஆன் பண்ண பிளர் ரேடியஸும் எக்ஸ்போசரும் இருக்கும். இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல அதாவது பிளர் ரேடியஸில் நான் 0 கொடுத்துக்கிறேன். ஸோ டிஃபால்ட்டாக 5 இருக்கும். இப்போ நான் இது 0 கொடுத்து ஜஸ்ட் என்டர் கொடுத்துக்கிறேன். என்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் என்னுடைய டைம் இண்டிகேட்டரை நான் இந்த இடத்துல அதாவது இந்த இடத்துல இமேஜ் மாறுற இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், மறுபடியும் பிளர் ரேடியஸை நான் வந்து 50 அப்படின்னு நான் கொடுக்குறேன். 50 அப்படின்னு கொடுத்து ஜஸ்ட் என்டர் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்போசர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல டிஃபால்ட்டா 0 இருக்கும். இதை நான் 1.5 அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிளர் ரேடியஸை 50 கொடுத்துருக்கேன். எக்ஸ்போசரை 1.5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு அடுத்து ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு பேஜ் டவுன் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இந்த டைம் இண்டிகேட்டர் இந்த ரைட் சைடு ஒரு 10 ஃப்ரேம்ஸ் தள்ளி போகும். இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன், ஏற்கனவே இருந்த அந்த டிஃபால்ட் வேல்யூவான 0 கொடுக்குறேன். 0 கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். இந்த இடத்துல நான் மறுபடியும் இந்த டிஃபால்ட் வேல்யூவான 0 அப்படின்னு கொடுத்து ஜஸ்ட் நான் என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஸ்மூத் டிரான்சிஷன் நடக்கணும் அப்படின்றதுக்காக இந்த எல்லா கீ ஃப்ரேமும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரைட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கீ ஃப்ரேம் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஈஸி ஈஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை நான் கிளிக் பண்றேன். ஸோ அப்படி கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய டிரான்சாக்ஷன் ரொம்ப ஸ்மூத்தாக நடக்கும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நான் செக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ப்ரிவியூ பேனலுக்கு ஓப்பன் பண்ணுறேன். ப்ரிவியூ பேனலில் இந்த பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னா என்னுடைய டைம் இண்டிகேட்டர் ஃபர்ஸ்ட் ஃப்ரேமுக்கு போகும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் போயிடுச்சு. இப்போ ப்ளே பட்டன் அதாவது இந்த சென்டர் பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். இப்படி கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ப்ளே ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து லென்ஸ் பிளர் டிரான்சிஷன். ஜஸ்ட் இதை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். கைஸ், இந்த லென்ஸ் பிளர் டிரான்சிஷன் எஃபெக்ட் எப்படி பண்றது அப்படின்னு ஒரு ரீகேப் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டு இமேஜஸை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இம்போர்ட் பண்ணிட்டு நம்மள கம்போசிஷனுக்கு அதை நான் கொண்டு வந்துடுறோம். ஸோ ஒரு இமேஜை எண்ட் ஆகிற இடத்துல இன்னொரு இமேஜை ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஸோ நம்ம லேயர் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா லேயர் ஒன்னுக்கு மேல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை கிரியேட் பண்ணணும். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா லேயர் ஒன்னை செலக்ட் பண்றோம். லேயர் ஒன்னை செலக்ட் பண்ணிட்டு ஸோ அந்த கம்போசிஷன்ல எம்டி ஸ்பேஸ்ல நம்ம ரைட் கிளிக் கொடுத்தோம் அப்படின்னா நியூ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நியூக்கு போனீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். அப்படி கிளிக் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா லேயர் ஒன்னுக்கு மேல அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிரியேட் ஆகும். அதுக்கு அடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்டுக்கு போறோம். எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ல கேமரா லென்ஸ் பிளர் அப்படின்ற சர்ச் பண்ணி அந்த எஃபெக்ட் அப்படியே டிராக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் அப்ளை பண்ணணும். அதுக்கடுத்து எக்ஸ்போசர் அப்படின்ற எஃபெக்டை சர்ச் பண்ணி அந்த எக்ஸ்போசர் எஃபெக்டும் அப்படியே டிராக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை டிராப் பண்ணணும். அடுத்து லெஃப்ட் சைட்ல நம்ம எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் இருக்கும். அந்த எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ண ரெண்டு எஃபெக்டும் அப்ளை ஆயிருக்கும். அந்த இடத்துல கேமரா லென்ஸ் பிளருக்கு கீழே
பிளர் ரேடியஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு பக்கத்துல டாகுல் கீ இருக்கும். ஜஸ்ட் அதை ஆன் பண்ணிக்கிறோம். கீழே வந்தீங்க அப்படின்னா எக்ஸ்போசர் அப்படின்ற எஃபெக்ட் இருக்கும். எக்ஸ்போசர் எஃபெக்ட்டுக்கு கீழே எக்ஸ்போசர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு பக்கத்துலயும் ஒரு டாகுல் கீ இருக்கும். அதை ஆன் பண்ணிக்கிறோம். ஆன் பண்ணிட்டு இப்போ நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை செலக்ட் பண்ணிட்டு நம்ம கீபோர்ட்ல இருக்க யூ பிரஸ் பண்ணோம் அப்படின்னா கேமரா பிளர் எஃபெக்டும் எக்ஸ்போசர் எஃபெக்டும் ஓப்பன் ஆகும். அடுத்து டைம் இண்டிகேட்டரை போட்டோஸ் சேஞ்ச் ஆகிற இடத்துல கரெக்டாக வச்சுட்டு இப்போ ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு பேஜ் அப் பண்ணோம் அப்படின்னா ரிவர்ஸ்ல ஒரு 10 ஃப்ரேம்ஸ் பேக்ல வரும். இதுக்கு அடுத்து பிளர் ரேடியஸ் டிஃபால்ட்டா 5 இருக்கும். அதை 0 அப்படின்னு மாத்திக்கிறோம். அடுத்து நம்ம ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிட்டு பேஜ் டவுன் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அந்த இமேஜ் மாறுற இடத்துல கரெக்டா அந்த இடத்துல நம்ம டைம் இண்டிகேட்டர் இருக்கும். இப்போ இந்த இடத்துல பிளர் ரேடியஸ் 50 கொடுக்குறோம். அதே மாதிரி எக்ஸ்போசரை 1.5 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இதுக்கு அடுத்து ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிட்டு பேஜ் டவுன் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம டைம் இண்டிகேட்டர் ரைட் சைட்ல ஒரு 10 ஃப்ரேம்ஸ் மூவ் ஆகும். அதுக்கு அடுத்து பிளர் ரேடியஸ் 0 மாத்திரம். அடுத்து எக்ஸ்போசரும் 0 மாத்திக்கிறோம். அதுக்கு அடுத்து நம்மளுடைய டிரான்சிஷன் ஸ்மூத்தா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம எல்லா கீ ஃப்ரேமும் செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுக்குறோம். ரைட் கிளிக் கொடுத்துட்டு கீ ஃப்ரேம் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஈஸி ஈஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் இப்போ ப்ரீவியூ போயிட்டு நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்மளுடைய லென்ஸ் பிளர் டிரான்சிஷன் ஸ்மூத்தா நடக்கிறது பார்க்கலாம். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் பத்தி மாஸ்டர் லெவல்ல நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மாஸ்டர் ஆன்லைன் லைவ் செஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைன் லைவ் செஷனை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு கால் பண்ணி உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.